Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போற class வந்து இந்த கலர்ஃபுல் ஐ மேக்கப் எப்படி பண்றதுன்றத பத்தி தான் நம்ம இந்த full வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சிட்டு அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இவங்களது வந்து டஸ்கி டோன் அண்ட் வந்து ஓரளவுக்கு இவங்களோட ஸ்கின் வந்து லைட்டாக ட்ரையாக இருந்தது. அதனால் நான் எம்ப்ராசிலி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு எல்ஏ கேர்ளோட கன்சீலர் எடுத்து நான் அங்கங்கே ஃபேஸில் எங்கெங்கே பிக்மெண்ட் இருக்கோ அந்த பார்ட்லாம் மட்டும் டாட்டாக வச்சுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அது 2 கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தது எல்ஏ கேர்ளில். ஏன்னா இவங்களோட ஸ்கின் டோன் வந்து டஸ்கி டோன். இதில் கலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது. மீடியம் பீஜும் அண்ட் வந்து டார்க் ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் பண்ணி நம்ம இவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டோன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா NC45யும் அண்ட் நார்ஸோட ஸ்ட்ரோம்போலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மேக்கப் கொடுத்துருக்கு. எப்பயுமே ஒரு கிளைண்ட்டோட கலர் எங்கே இருக்குன்னா செஸ்ட் ஏரியாவில் இருக்கிற கலரை தான் நம்ம ஃபேஸில் கொண்டு வரணும். அதுதான் ஒரிஜினல் கலர். ஓகேங்களா? அதை போல் நீங்கள் ஃபேஸில் கொண்டு வரீங்கன்னா நெக்கையும் கவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஹைலைட்காக நான் டார்ட் கன்சீலர் எடுத்து நான் ஹைலைட் பார்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க ஸ்கின்லேருந்து பிரைட்டர் டோன் எடுத்து நான் ஹைலைட் பார்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நல்லா எந்தெந்த ஹைலைட் பார்ட்டோ எங்கெங்கேயோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ப்ரஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்டு ஒரு பவுடர் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லாரா மெர்சியர் பவுடர் வச்சு நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணுங்கள். இந்த இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறதே இந்த ஐ மேக்கப் அண்ட் வந்து இது ஃபுல் வீடியோவும் இதில் வரும். அண்ட் மெயினாக இதில் வந்து ஐ மேக்கப் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் ஸ்கின் கலர்லேருந்து லைட்டர் டோனை எடுத்து அவங்களுக்கு அபோவ் க்ரீஸ் லைனுக்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா க்ரீஸ் லைனில் நான் அதை விட டார்க் ஷேடு ப்ரௌன்லேயே டார்க் ப்ரௌன் எடுத்து நான் க்ரீஸ் லைனை நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கட் க்ரீஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஐ மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு கலர்ஃபுல் ஐ மேக்கப்ன்றதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். க்ரீஸ் லைனில் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எல்ஏ கேர்ளோடைய லைட் ஐவரி கலரை வச்சு தான் நான் வந்து கட் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கட் க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான ஷேப்பாக பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் அவங்கள வந்து லேஷஸ் இருக்குல்லையே அந்த இடத்துல இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலரை அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை அப்படி ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா அந்த கன்சீலர் போய் மேலே ஒட்டும். அந்த பார்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கட் க்ரீஸ் ஏரியா. அதுக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து கட் க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ஐ மேக்கப்பும் அது உள்ளே தான் பண்ணணும். உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு பண்ண தெரியல, கட் க்ரீஸ் பண்ண தெரியலனா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கட் க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கட் க்ரீஸ் தேவையோ அந்த அளவு மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கன்சீல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பவுடர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இன்னர் கார்னரில் லைட் ஷிம்மரி ஷேடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க பேலட் பார்த்திங்கன்னா பி பர்ஃபெக்ட் பேலட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வர ஒரு பர்பிள் கலர் தான் நான் இதில் வந்து அவங்களுக்கு சேம் அந்த பேலட்டில் வர ஃபுல் பர்பிள் கலர் அண்ட் வந்து டார்க் பர்பிள் அண்டு மீடியம் பர்பிள் அண்டு ஷிம்மரி பர்பிள் இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ஐ மேக்கப் லுக் பண்ணியிருப்பேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் கலர் கொடுத்துருக்கேன் இன்னர் கார்னரில். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட லைட்டர் ஷேட் வந்து நான் பவுடர் ஷேடு எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி பிக்மெண்ட் மட்டும். எப்போயுமே ஐ மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கலராக தான் எடுத்து ஆட் பண்ணணும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்போயுமே கலர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸாக ஐஷேடோ கொடுக்குறீங்கன்னா கீழே அண்டர் டோன் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பிக்மெண்ட், நீங்கள் என்ன பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். கீழே ஏதாவது டார்க் ஷேடோ இல்லைனா ஸ்கின் கலருன்ற மாதிரி டார்க்காக கொடுத்துருந்தீங்களா உங்களுடைய ஐ மேக்கப்புடைய லுக் வந்து எடுத்து காட்டாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழே லைட் ஷேட் கொடுத்துட்டு நீங்கள் ஐ மேக்கப் கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கண் எந்த அளவுக்கு ஒரு லுக் வந்து இருக்குன்னு நீங்களே செக் பண்ணுங்கள். எப்போயுமே ஒரு கண்ணை நான் வந்து முடிச்சுட்டு இந்த அடுத்த கண் போயிருக்கேன். நான் மோஸ்ட்லி 2 கண்ணும் ஒரே டைமில் தான் பண்ணுவேன். இந்த மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால நான் ஒரு கண்ணை முடிச்சுட்டு அதே எந்த லுக் இருக்கோ அந்த லுக்கை இந்த சைடு வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மிஸ் கிளாரியோடைய கிளிட்டர் லைனரை வச்சு நான் வந்து க்ரீஸ் லைனில் அந்த கிளிட்டரை வந்து யூஸ் பண்ணி ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த மேக்கப். இன்னர் கார்னரில் வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ண விடணும். அதுக்காக நம்ம பென்சில் ப்ரஷ் எடுத்து நம்ம இன்னர் கார்னரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. 2 கண்ணுக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா காஜல் அப்ளை பண்ண போகிறோம். காஜலுக்காக நான் எடுத்திருந்தது வந்து Forever 52ஓட காஜல் தான் நான் எடுத்திருந்தேன், ஜெல் லைனர். இந்த நான் இப்போ போடுற எல்லா வீடியோவுமே நான் கிளாஸில் பண்ணது தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். என்னுடைய மாஸ்டர் கிளாஸில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த நம்மளோட கிரிஜாஸ் யூனிக் அகாடமியில் மாஸ்டர் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் மேக்கப், ஹேர்ஸ்டைல், சாரீ ட்ராப்பிங் இந்த கிளாஸஸ் எல்லாமே இன்க்ளூடடாக உங்களுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி தரோம். 21 days கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தரும். அண்ட் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து முடிஞ்ச வரைக்கும் 100ல் 200% உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி உங்களை வெளில அனுப்புவோம். நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகிறதுக்கு நாங்கள் ஷூரிட்டி தரோம். கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை செலக்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கண்ணில் வந்து மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அண்டர் ஐயில் கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் வேணுன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே காஜல் வந்து நீங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த கண்ணுக்கு காஜல் அப்ளை பண்ணணும், எந்தெந்த கண்ணுக்கு அவுட்டர் லைனில் அப்ளை பண்ணுறோன்ற நாலேஜ் வேணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐ மேக்கப் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மிஸ் கிளாரியோடைய ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி, ஐஷேடோனா ஐப்ரோக்குன்னு வர பேலட் யூஸ் பண்ணி நான் ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயும் ஐப்ரோ அதே தான் நான் சொல்கிறது, ரொம்ப அவங்களோட ஸ்கின்னை விட டார்க்காலாம் போட்டுறாதீங்க. பிளாக் எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. பிளாக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட வீடியோ வந்து நோ எடிட்டிங், எந்த எடிட்டிங்கோ இல்லைன்னா அந்த லைட்டிங் கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரியலாக எப்படி இருக்கோமோ நான் அதை தான் போடுவேன். அதையும் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எப்பயுமே ரியல் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டிங் பண்ணதை பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் இந்த மேம் நான் அங்கே போனேன், அங்கே வந்து நல்லா இல்லை, எனக்கு நிறைய வராங்க. ஓப்பனாக நான் சொல்ல போனேன்னா எந்த அகாடமியும் நான் பேச விரும்பலை. முதல்ல நீங்கள் கரெக்டாகுங்கன்னு தான் நான் சொல்வேன் ஸ்டூடெண்ட்ஸை.
ரியலாக பார்க்கும்போது ஒரு மேக்கப் இப்படி தான் இருக்கும். அதை எடிட் பண்ணும்போது தான் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு அப்படியே ஃபினிஷிங்காக ஒரு அப்படியே ஷைனிங்காகவும் அண்ட் வந்து ஒரு மார்க்கும் இல்லாமல் இருக்கும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க புரிஞ்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அகாடமியில் போய் படிங்க. அண்டு நம்ம அகாடமி வந்தாலும் இதே லுக் தான் இருக்கும். எங்கே போனாலும் இந்த லுக்கு தான் இருக்கும். மார்க்கை மறைக்கலாமே தவிர அந்த பிம்பிள்ஸோடைய கட்டி மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் மறைக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறைக்க முடியாதுன்னா ஸ்காரை மறைச்சிடலாம். அந்த எலும்பி வந்திருக்க ஸ்கின்னை வந்து மறைக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்கப் கிளாஸ் போகிறீங்கன்னா இதுதான் ரியலாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ நம்ம லிப்ஸ்டிக்கு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கான்டோர் கொடுக்க போகிறேன். கான்டோருக்கு நான் யூகேன்பியோட பேலட் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக அதுதான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நேச்சுரல் கலராக இருக்கிறதுனால நான் யூகேன்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ நோஸ் கான்டோர் முடிச்சுட்டு இவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால நான் சீக்ஸில் வந்து அந்தளவுக்கு கான்டோர் கொடுக்கலை. லைட்டாக கொடுத்து நான் இந்த மேக்கப் முடிச்சிருப்பேன். அது இல்லாமல் என்னோடய கிளாஸ் வந்து ரொம்ப க்ளோஸாகவும் பார்க்குறாங்க பிள்ளைங்க, தெரியுதா? கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேஜ் எங்கேயோவும் நீங்கள் தள்ளி தூரமாக உட்காந்துலாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஏன்னா மினிமமாக தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ப்ளஷ் வந்து அதே யூகேன்பியில் வர ப்ளஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப சட்டில்டாக இருக்கும். மேக்கப் வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாலாம் காட்டாது. அண்ட் ஹைலைட்டருக்காக நான் ஓஃப்ரா பேலட் எடுத்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட் வேணுமானா கண்டிப்பாக ஹைலைட் மாஸ்டர் ஹைலைட் பண்ணால் தான் நம்மளோட ஹைலைட் பார்ட் வந்து நல்லா என்ஹான்ஸாக எடுத்து காட்டும். அண்ட் வந்து நல்லாவும் உங்கள் மேக்கப் வந்து ஃபினிஷிங்காக தெரியும். எந்த ஃபேஸ்க்கு எப்படி ஹைலைட் பண்ணணும் இதுவும் ஒரு டெக்னிக் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்கப்பே பண்ணுறோம். அந்த மேக்கப்போட டெக்னிக் படிக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைனலாக நான் யூரோப் கேர்ளுடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிந்தி வச்சு இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மேக்கப்போட லுக் எப்படி இருந்தது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஹேருக்கு போயிருக்கோம். இப்போ லைட் இருந்த வரைக்கும் ஃபேஸ் எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வரும்போது ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள். அவங்களோட ஸ்கின் டோனில் இருக்கணும் நீங்கள் பண்ணுற மேக்கப். ஓகேங்களா? அதுதான் மெயின். இதை நோட் பண்ணுங்கள். இப்போ லைட் இருக்கும்போது அவங்க ஃபேஸ் அப்படி தெரிஞ்சது. இப்போ லைட் இல்லாமல் நான் லைட்டை வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸில் லைட் இல்லாத போது ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஸ்கின் டோனை அப்படியே தெரியணும். அது வந்து அப்படியே ஓவர் பிரைட்டாலாம் காட்டக்கூடாது. இதுதான் வந்து மேக்கப். சிலர் வந்து செட்டில்டான மேக்கப் தான் விரும்புவாங்க. சிலர் எப்படி கேட்பாங்கன்னா நல்லா க்ளோவிங்காக இருக்கணும், க்ளாஸியாக இருக்கணும்னு வாங்க. கிளைண்ட்டோடைய ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணும்போது மேக்கப் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் வரும். அண்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயும் நீங்கள் மேக்கப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸி பிரைட் தான் பண்ணியிருந்தோம். அதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இயர் டு க்ரௌன் செக்ஷன் பிரிச்சுட்டு பேக்கில் நான் வந்து பஃப் வைக்கிறேன். ரொம்ப பெரிய பஃபெல்லாம் வைக்கல, லைட்டாக ஒரு பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ட்விஸ்டட் பஃப் வச்சு அந்த ஃப்ரண்ட் லுக்கை முடிச்சுட்டு பேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஸ்ஸி பிரைடுக்கு உண்டான ட்விஸ்டட் தான் பண்ணியிருப்போம். ஹேர் பின் குத்தும்போது கொஞ்சம் பார்த்து குத்துங்க. பஃப்பில் குத்தணுமே தவிர கீழே பார்ட்டில் வந்து குத்தக்கூடாது. அதையும் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எப்போயுமே பேக் ஹோம் பண்ணுறீங்கன்னா பேக் ஹோம் பண்ணி நீங்கள் பஃப் வைக்கும்போது கொஞ்சம் அன்இவன் இருக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பஃப்க்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேக் ஹோம் பண்ணிவிட்டு பேக் ஹோம் எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இதுக்கு நான் தனியாக ஹேர் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அழகாக அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஒல்லின்றதுனால நான் க்ராஸில் வந்து அவங்களுக்கு பஃப் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்போயுமே அவங்களோட ஃபேஸ் லுக் பாருங்கள். குட்டி ஃபேஸாக இருக்கா, இல்லை பெருசாக இருக்கா, இல்லை ரவுண்ட் ஃபேஸாக இருக்கா, அந்த மாதிரிலாம் பாருங்கள். எந்தெந்த ஃபேஸ்க்கு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அண்டு இந்த மாதிரி ஃபோர்ஹெட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு குட்டியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இதெல்லாம் தான் நீங்கள் படிப்பீங்க. அதே போல் இந்த ஸ்கின் டோனுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும், கலர் வீல் படிக்கிறது, இது எல்லாமே ஒரு மேக்கப்பில் வர நாலேஜ் தான். இது சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் மாஸ்டர் கிளாஸில் படிப்பீங்க. கலர் வீல் படித்தாவே ஐ மேக்கப், ஸ்கின் மேக்கப் அண்ட் ஹைலைட் பார்ட்டு அண்ட் வந்து கான்டோரு, இது எல்லாமே எதுக்காகன்றதை எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு
டெக்னிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு நேம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த ஃபீல்டு வந்து இப்போது ப்ரெசண்ட்டில் ரொம்ப ஹை லெவலில் ஏர்னிங் வர பிஸ்னஸ்னால் மேக்கப் தான் சொல்லி எல்லாருமே இறங்குறாங்க. அது உண்மை தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ரேட் உங்களுக்குன்னு ஒரு ரேட் வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கை மதிக்கணும். நீங்கள் பாட்டுட்டு ரேட்டையும் மட்டமாக்கிலாம் பண்ணாதீங்க. 2000க்கு 3000க்குலாம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உண்டான குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி பாருங்கள். அதுக்கு உண்டான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க. பிகினர் வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிகினர் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் காசு கொடுத்து தான் ப்ராடக்டை வாங்குறீங்க. சும்மா இருக்கே நான் இப்படி யூஸ் பண்ணுறேன், சும்மா இருக்கிற ப்ராடக்டை அப்படி ஏதோ வரட்டுமே அந்த மாதிரி மட்டும் நீங்கள் மேக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்களே நம்ம இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போய் கீழே தள்ளுறதுக்கு அர்த்தம். வளர்கிறவங்க வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. பிகினர் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பார்த்து இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போங்க. இதுதான் ஃபைனல் லுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு மெஸ்ஸி பிரைட் பண்ணிவிட்டு ஹேர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் அவங்களோட அவுட்புட்டு. அவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மேக்கப் பண்ணியிருக்கோம். மேக்கப் எப்பயுமே செட்டில்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஃபேஸு நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா? இந்த லுக் தான் நீங்கள் ஒரு மேக்கப்லேயும் கொண்டு வரணும். ஓகே, எப்பயுமே மேக்கப்பை ரொம்ப பிரைட்டன் காட்டி அவங்கள கஸ்டமரை வந்து விரும்ப வைக்கணும்னு நினைக்காதீங்க. செட்டில்டாக கொடுத்தீங்கன்னாவே அவங்க இப்போ இருக்கிற கிளைண்ட் வந்து மோஸ்ட்லி செட்டில்டாக தான் விரும்புகிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம வந்து எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜுவல் போடுங்க. நீங்கள் அடிக்கிற ஸ்ப்ரே அண்ட் வந்து நீங்கள் போடுற பவுடர் இதெல்லாம் வந்து ஜுவல்லில் படும்போது கொஞ்சம் டல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் ஃபைனலாக நீங்கள் வந்து மேக்கப் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஜுவல்லரி எல்லாம் போடுங்க. இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 hours ஆகிடுச்சு. அண்ட் ஐ மேக்கப்பும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் இதை போல் வேறு என்ன வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் எல்லா டுட்டோரியல் வீடியோவையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நீங்களும் பயனடைவீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.